சில பேர் இந்த மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அந்த படிப்பு வீண் போகாமல் அதை மிக சரியாக பயன்படுத்துவதற்கு, தேர்வுக்கு பயன்படுத்துவதற்கு உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பதஷ்டம் ஏற்படாத வகையில் இதய துடிப்பை சீராக்கி சரியான நிதானமாக, பொறுமையாக, கவனமாக நீங்கள் படித்த விஷயத்தை, அந்த கேள்விக்கான விடையை சரியாக எழுதுறதுக்கான மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான புள்ளி. புரிஞ்சா? இந்த புள்ளியை பயன்படுத்துங்க. அற்புதமாக உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஞாபக சக்தி குறையக்கூடாது. பள்ளி கல்லூரி பருவம் தாண்டி முதுமையிலும் ஞாபக சக்தி குறையாத வகையில் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் மூளையை கசக்கி புளியக்கூடிய வகையில் இந்த இளம் பருவ வயதில் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது தூக்கம் முழிக்கிறத தவிர்க்கணும். அதிலும் முக்கியமாக 11 to 3 அப்படின்னு சொல்லுவோம். இரவு 11 மணி முதல் 3 மணி வரை மிக மிக அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் தூக்கம் வரலனாலும் கண்களை மூடி போத்தி படுத்துக்கிட்டு பேசாமல் எதையாவது மனசில் அசை போட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்கள் விழித்து இருக்கக்கூடாது. அப்படி விழித்து இருந்தால், நிறைய பேர் சீக்கிரம் படுத்துட்டு 10 மணி 11 மணிக்கு பிறகு உட்காந்து விடிய விடிய உட்காந்து படிக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி படிக்காதீங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? நீங்கள் படிக்கக்கூடிய அந்த கண் விழித்து படிக்கக்கூடியது தற்காலிகமாக பதிவாகும், சீக்கிரமே அழிஞ்சு போயிடும், காலத்துக்கும் இருக்காது. அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு முன்னாடியே சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். திரும்ப நீங்கள் புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்? இந்த மூளை செல்கள், அதாவது பிரெயின் செல்ஸு ஆக்சிஜனை கொண்டு தான் வேலை செய்கிறது. பிரெயின் செல்ஸுக்கான உணவு ஆக்சிஜன் தான்.